எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிளாம்பாக்கத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க 7 ஸ்க்ரீன் சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாம்பாக்கத்தில் புதுசாக ஓப்பன் பண்ண பஸ் டெர்மினஸ்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் இந்த 7 ஸ்க்ரீன் சினிமாஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்கை ஹப்னு ஒரு மாலில் தான் இந்த 7 ஸ்க்ரீன் சினிமாஸ் லொக்கேட் ஆகிருக்கு. பார்க்கிங்க்கு வந்து பேஸ்மெண்ட்டில் ஆஸ் யூஷுவல் பார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இவங்க பைக்குக்கு 50 ரூபாவும் காருக்கு 100 ரூபாவும் ஒரு ஷோக்கு பார்க்கிங் சார்ஜாக கலெக்ட் பண்ணுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன், அதாவது டிக்கெட் நியூ டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாக தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். லாபியில் வெயிட் பண்ணுறதுக்கு சோஃபாஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் சொல்லலாம். எல்லா ஸ்க்ரீன் பக்கத்துலேயும் ஒரு சோஃபாஸ் கண்டிப்பாக போட்டிருக்காங்க. படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே வெயிட் பண்ணிகிட்டே நம்ம போகலாம். இங்கே 5 ஸ்க்ரீன், ஒரு 2 ரெஸ்ட் ரூம், ஃபுட் கோர்ட் சேர்த்து ஒரே ஃப்ளோர், அதாவது செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஃபுட்டோட குவாலிட்டிலாம் இங்கே நல்லாவே இருக்குது. அதே மாதிரி நிறைய வெரைட்டியில் இவங்க ஃபுட்ஸு சேல் பண்ணிட்டு வராங்க. சத்தியமில் யூஸ் பண்ணுற பாப்கார்ன் ஃப்ளேவர்ஸும் இவங்க தனியாக வச்சுருக்காங்க. நமக்கு வேணும்னா அந்த ஃப்ளேவர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே யூபிஐ, டெபிட் கார்டு எல்லா பேமெண்ட்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க. நெட்வொர்க் ப்ராப்ளம் இந்த மாலில் சுத்தமாக இல்லை. அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். ரெஸ்ட் ரூம் ஆப்போசிட்லேயே குடிக்கிறதுக்கு 2 ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. இதுவும் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு மீடியம் சைஸ் ரெஸ்ட் ரூம்னே கண்டிப்பாக சொல்லலாம். ஷோ டைம் இங்கே மாறி மாறி மூவி ப்ளே ஆகிறதுனால, இன்டர்வல் மாறி மாறி வர்றதுனால இங்கே ரெஸ்ட் ரூம் வந்து கன்ஜஸ்டடாக வாய்ப்பே இல்லை. ரெஸ்ட் ரூம் நீட் அண்ட் க்ளீனாகவே வச்சுருக்காங்க. பிரபல தயாரிப்பு நிறுவனமான 7 ஸ்க்ரீனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு மாஸ்டர், லியோ போன்ற படங்களை ப்ரொடியூஸ் பண்ண மிஸ்டர் லலித் குமாரோட ஒன் காம்ப்ளெக்ஸ் தான் இந்த 7 ஸ்க்ரீன் சினிமாஸ். இங்கே வந்து 5 ஸ்க்ரீன்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 5 ஸ்க்ரீனுமே தேட்டரோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரே ஃப்ளோரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே இருக்கிற 5 ஸ்க்ரீன்லையுமே டால்பி அட்மாஸ் ஆடியோ சவுண்ட் யூஸ் பண்ணாலும் கியூசிஸ்ன்ற ஒரு டால்பி அட்மாஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் 5 ஸ்க்ரீன்லையுமே இந்த கியூசிஸ் டால்பி அட்மாஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால பேஸோட ஷேக்கிங் வந்து நம்ம சீட்டை அப்படியே ஷேக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சவுண்ட்லாம் எப்படி இருந்தது நம்ம பின்னாடி தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் 5 பற்றி பார்க்கலாம். இங்கே இருக்கிற 5 ஸ்க்ரீனில் சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்து இதுதான் இங்கே இருக்கிற 2வது பெரிய ஸ்க்ரீன் சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 354 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு இவங்க எலைட்னு சொல்கிறாங்க. அந்த எலைட்டுக்கு 183 ரூபா தமிழ் மூவிக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீன் 5ல் இவங்க கிறிஸ்டியோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாச்சாக இருக்கும். கலர், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாமே நீங்கள் எந்த கார்னர்லேருந்து பார்த்தாலும் அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்கும். பிக்சர் இங்கே டாப் நாச்சாகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் இவங்க டால்பி அட்மாஸ் ஆடியோ சவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 22 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 16 அட்மாஸ் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே QC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி தான் சீட் ஷேக்கிங் பேஸிங்கை கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் சீட்டில் மட்டும் இல்லாமல் அந்த பேஸோட பஞ்ச் நம்ம பாடியில் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு இங்கே சவுண்ட் எஃபெக்ட் டாப் நாச்சாக இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 5ல் இவங்க ப்ளூ கலர் தீமை இன்டீரியர் தீமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் 5 டெமோ அட்மாஸை பார்த்துட்டு அடுத்த ஸ்க்ரீனை பற்றி பார்ப்போம். அடுத்து நம்ம ஸ்க்ரீன் 4 பற்றி பார்ப்போம். ஸ்க்ரீன் 5க்கு ஆப்போசிட், அதாவது ரெஸ்ட் ரூமுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ஸ்க்ரீன் 4 வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்க்ரீனுக்குள்ளே என்டர் ஆகும் போது ஏசி நல்லாவே இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் மைல்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இங்கே நல்லாவே இருக்குது. இந்த ஸ்க்ரீன்லேயும் இவங்க ப்ளூ கலர் இன்டீரியர் தீமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் சீட்ஸ்க்கு இவங்க கிரே கலர் சீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரே அல்ல க்ரீன் சொல்லலாம், அந்த சீட்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட்டோட கம்ஃபர்ட் எல்லாமே இந்த ஒரு ஸ்க்ரீன் இல்லை, எல்லா ஸ்க்ரீன்லையுமே சீட்டு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்லைடிங்கோட நம்ம படத்தை என்ஜாய் பண்ணலாம். அதனால் எல்லா ஸ்க்ரீன்லையுமே சீட்டிங் இங்கே சூப்பராகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீன்லேயும் டால்பி அட்மாஸ் ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 18 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 14 அட்மாஸ் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட் ஆஸ் யூஷுவல் ஸ்க்ரீன் 5 மாதிரியே இங்கேயும் நம்ம ஹார்ட்டை ஷேக் பண்ணுது. அந்தளவுக்கு டாப் நாச்சாக இருக்குது. இந்த ஸ்க்ரீன்லேயும் இவங்க பார்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாச்சாக இருக்குது. சேம் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கலர் எல்லாமே டாப் லெவலில்
மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த இயரோட ஃபஸ்ட்டு படம் நான் இந்த ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன். அதுவும் லியோ தான் பார்த்தேன். எனக்கு ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுன்னே நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அந்தளவுக்கு இங்கே ஏவி குவாலிட்டி பக்காவாக இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் இவங்க டிக்கெட்ஸை எலைட்னு பிரிக்கிறாங்க. எலைட்டுக்கு 183 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 196 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். ஆடிட்டோரியம் அதாவது சீட்டிங் கெப்பாசிட்டி வைஸ் இது இருக்கிறதுலே லீஸ்ட் ஸ்க்ரீன் சொல்லலாம். இதுதான் லீஸ்டான கவுண்ட்டு. இந்த ஸ்க்ரீனோட டால்பி அட்மாஸ் டெமோ ஆடியோவை பார்த்துட்டு, அதாவது ஸ்க்ரீன் 4ஓட டால்பி அட்மாஸ் டெமோ ஆடியோவை பார்த்துட்டு அடுத்த ஸ்க்ரீனான ஸ்க்ரீன் 3 பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீன் 3 பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 3 வந்து ஸ்க்ரீன் 4க்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஏசி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ராக்ரன்ஸ் இங்கேயும் மைல்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை விட இன்னொரு அட்ராக்டிவான விஷயம் என்னென்னா, இங்கே இன்டீரியர் தீமாக ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. அதே சேம் கலரை சீட்ஸ்க்கும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. சீட் டைப் வந்து எல்லா ஸ்க்ரீனுக்கும் சேம் சீட் டைப்பாக தான் இருக்குது. சீட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் இன்டீரியர் உண்மையிலே அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் 4ல் யூஸ் பண்ண சேம் சைஸ் ஸ்க்ரீன் தான் இந்த ஸ்க்ரீன் 3 யூஸ் பண்ணுறாங்க. சைஸ் வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஏற்ற எட்ஜ் டு எட்ஜ் ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். நீங்கள் ரோல்லேருந்து படம் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லோப்பாகவே இருக்கும். படம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரீன்லேயும் இவங்க கிறிஸ்டியோட 4K RGB லேசர் பொசிஷனை யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி ஆஸ் யூஷுவல் இங்கேயும் டாப் நாச்சாகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீன்லையும் டால்பி அட்மாஸ் ஆடியோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 18 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 14 அட்மாஸ் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் இங்கேயும் டாப் நாச்சாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த ஸ்க்ரீன் 3லையும் டிக்கெட்ஸ் இவங்க எலைட்னே பிரிக்கிறாங்க. தமிழ் மூவிஸ்க்கு 183 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீன் 3ல ஒரே நேரத்தில் 266 பேர் ஒரே டைமில் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 3யோட டால்பி அட்மாஸ் டெமோ ஆடியோவை பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்க்ரீனான ஸ்க்ரீன் 2 பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து நம்ம ஸ்க்ரீன் 3 பக்கத்தில் இருக்க ஸ்க்ரீன் 2 பற்றி பார்ப்போம். ஸ்க்ரீன் 3க்கும் ஸ்க்ரீன் 2க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. சேம் இன்டீரியர் தான் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா அங்கே ஆரஞ்சு தீம் இருக்கும், இங்கே ரெட் கலர் தீம் தான் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி டிசைன் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்க்ரீன்லேயும் இன்டீரியர் சூப்பராகவே இருந்தது. சீட்ஸு இங்கே கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னே சொல்லலாம். புஷ்பேக் சீட்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன்லேயும் ஏசி நல்லாவே இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் மைல்டாகவே யூஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற 5 ஸ்க்ரீனில் இது 3rd பெரிய ஸ்க்ரீன் சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 290 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு இவங்க டிக்கெட் பைசா 183 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு எலைட்னு இவங்க டிக்கெட்ஸை பிரிக்கிறாங்க. இந்த ஸ்க்ரீன் 2லையும் டால்பி அட்மாஸ் ஆடியோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கேயும் 18 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 14 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. சரௌண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீன் 2லையும் சவுண்ட் எஃபெக்ட் டாப் நாச்சாக இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லை. டாப் நாச்சாக இருக்குன்னே கண்டிப்பாக சொல்லலாம். இந்த ஸ்க்ரீன் 2ல் கிறிஸ்டியோட 4K RGB லேசர் பொசிஷனை யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கேயும் டாப் நாச்சாக இருக்குது. பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கலர் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. எந்த நெகட்டிவும் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த ஸ்க்ரீனில் நான் போகும்போது ஆட் எதுவுமே ப்ளே பண்ணலை, அதனால் என்னால் எதுவுமே ஷோ பண்ண முடியல. நம்ம அடுத்த ஸ்க்ரீனை பற்றி பார்ப்போம். ஃபைனலாக இந்த 7 ஸ்க்ரீன் சினிமாஸோட மெயின் ஸ்க்ரீனான ஸ்க்ரீன் 1 பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்க்ரீனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆடிட்டோரியம் ஒரு எபிக் ஸ்க்ரீனில் எப்படி ஆடிட்டோரியமை பில்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டீப் அதாவது ஸ்லோப் டைப் சீட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இங்கே கிரே கலர் இன்டீரியர் தீமாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒரு அட்ராக்ட் பண்ணுது. சீட்லேயும் சரி அந்த வால்லையும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிரே கலர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் ஏசி சூப்பராகவே இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் மைல்டாகவே யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இங்கே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில்
396 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு இவங்க டிக்கெட்ஸாக எலைட்னு பிரிக்கிறாங்க. அந்த எலைட்டுக்கு ₹183 டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் 5ம் ஸ்க்ரீன் 1ம் சேம் சைஸ் ஸ்க்ரீனை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆடிட்டோரிய சீட்டிங்கில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸ்க்ரீன் 5க்கும் ஸ்க்ரீன் 1க்கும். மற்றபடி இங்கே இருக்கிற ஸ்க்ரீன் 5 ஸ்க்ரீன் 1 ரெண்டுமே பிக் ஸ்க்ரீன் தான். இந்த ஸ்க்ரீன்லேயும் டால்பி அட்மாஸ் ஆடியோ சொந்தம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 22 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 16 அட்மாஸ் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சும்மா நான் பேருக்கு சொல்லலை, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் சவுண்ட் எஃபெக்டிங்க. ஈவன் நீங்கள் ஏரோலேருந்து படம் பார்த்தா கூட அந்த பேஸை நம்ம ஷர்ட்லேயும் நம்ம பாடிலையும் ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு இங்கே ஸ்டேஜ் ஸ்பீக்கரும் சரி சரௌண்ட் ஸ்பீக்கரும் சரி டாப் நாச்சா லெவலை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதனால் நம்ம ஆக்ஷன் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்க்ரீன் 1லேயும் கிறிஸ்டியோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி ஆஸ் யூஷுவல் டாப் நாச்சாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்த ஒரு இஷ்யூவுமே கிடையாது. வீடியோவில் பார்க்குறதுக்கு ஸ்க்ரீன் வால் டு வால் இல்லாத மாதிரி ஃபீல் தரும். ஆனால் நம்ம நேரடியாக பார்க்கும் போது எட்ஜ் டு எட்ஜ் ஸ்க்ரீன் தான் இது. ஓவராலாக எனக்கு இந்த 7 ஸ்க்ரீன் சினிமாஸ் எப்படி இருந்ததுன்னா, கொடுக்குற ₹190 ஒரு ஒர்த்தான மல்டிப்ளெக்ஸ்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீன்னு பர்டிகுலராக சொல்லாமல் இங்கே இருக்கிற 5 ஸ்க்ரீன்லையுமே ஒரே லெவலான AV குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். நான் பல வெளி மாவட்டத்தோட வீடியோவில் சொல்கிற மாதிரி சென்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கிடைக்காது நிறைய இயங்கியிருக்கேன். ஆனால் அந்த ஏக்கம் இப்போ எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ப்ரௌடாக சொல்லலாம், சென்னைக்கும் ஒரு தரமான மல்டிப்ளெக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்க்ரீன் 1ஓட டெமோ ஆடியோவை அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் இந்த தேட்டரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.